பயங்கர கோவக்காரனா இருக்காங்க இந்த கலையரசன். எட்டி ஒரு மிதி விட்டான் பாருங்க, அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. வன்முறை தப்பு, வன்முறை தப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இப்ப என்ன பிரச்சனை? குவாலிட்டி செக் அதிகாரிகள் வந்து பயஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப கிளம்பி இருக்கு. இப்ப என்னன்னா, ஒரு ஒரு பாரு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க முன்னாடியே. அதுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா செயல்களையும் உள்ள பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆதிரை கொண்டு வந்த இதுல பசமா தொக்க மாட்டிக்கிட்டாங்க. ஆதிரை கொண்டு வந்ததை ஒரு பாட்டில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரூவ் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு பாட்டில் எடுத்து இந்த சைடு வந்து அது மிதக்குதுன்னு ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பாட்டில் எடுத்து இது ஸ்மெல் வரல. ஃபர்ஸ்ட் பாட்டில் எடுத்து நல்லா இருக்குன்னு ஸ்மெல் வந்து அப்ரூவ் வந்துருச்சு. ரெண்டாவது பாட்டில் எடுத்து ஸ்மெல் வரல. அது எப்படி? எல்லாமே ஒரே ஜூஸ், அந்த ஜூஸ்ல ஒரு பாட்டில் மட்டும் ஸ்மெல் வருது, இன்னொரு பாட்டில் எப்படி ஸ்மெல் வராமல் இருக்குன்னு சொல்லி ஆதிரை வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு போயாச்சு. இதுக்கப்புறம் ஆதிரைக்கும் நம்மளுடைய கானா வினோத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா, ஆதிரை போய் வந்து கீழே, அதாவது அதுக்கு முன்னாடி ஆதிரை வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஆதிரை போய் கீழே வந்து அவங்களோட பாட்டில் வச்சு உட்காந்துருக்கும் போது கானா வினோத் போய் காலை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டில் கீழே வந்துருக்குது. அது நம்ம இதில் காட்டப்படல. பட் விழுந்த நான் பார்த்தேன்னு சபரி சொல்றாரு, நம்ப முடியாது. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பஞ்சாயத்து எந்த வரைக்கும் எலிவேட் ஆச்சு அப்படின்னா, நான் கால் மேலே கால் போடுவேன், நான் கால் மேலே கால் போடுவேன், நான் கால் மேலே கால் போடுவேன் அப்படின்னு கபாலி பட டயலாக திருப்பி இவர் பேசிட்டு இருக்காரு. சரி, அது முடிஞ்சது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பமாகுது? கலையரசன் ஏன் இது பண்ணணும்? இவங்க எஃப்ஜேவோட பாட்டில்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கு. எதுக்குன்னா கலையரசன் எட்டி உதைச்சதுக்கு. கலையரசன் ஏன் எட்டி உதைக்கிறாரு? இது வந்து இவங்க வந்து பயாஸ்டா இருக்காங்க. ஆதிரையோடத வந்து சம்பந்தம் இல்லாம தான் பண்ணாங்க. இவங்க ஆதிரையோடத வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. முழுக்க இந்த கேம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நியாயமான கேம் இல்ல, ஒரு ஆளை வந்து வெற்றி வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நடத்தப்படுற ஒரு கேமா தான் இருக்கு. இந்த வார எண்ட்ல வீக்கெண்ட்ல எல்லாம் இது பார்வதி கேட்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப போயிட்டு இருக்க வச்சு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் அவங்களுக்கு கண்டென்ட்டாவே இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி கேட்டாலும் கேட்பாங்க, தெரியல. ஏன்னா இந்த வாரம் இதை விட்டா வேற கண்டென்ட் வேற இல்லையில. ஸோ இந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது வந்து முழுக்க இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே ஆளு தான் காரணம், பாரு. என்டையர் ஷோ நான் தான் நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் பாரு வந்து இன்னைக்கு தோல்வி அடைகிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. ஓகேவா? எல்லாரும் சுதாரிச்சுக்கிறாங்க. பாரு திருப்பி ட்ரிகர் பண்றது எப்படின்றத கத்துக்கிட்டாங்க. எஃப்ஜேல இருந்து அத்தனை பேர் திருப்பி ட்ரிகர் பண்றாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்காரு பாருடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் தவறுதே அப்படின்றத பாருவால இப்போ தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க பாரு. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகியிருக்கலாமோன்றது என்னுடைய பர்சனல் ஃபீல். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது சும்மா வந்து கத்திக்கிட்டு கைய காதெல்லாம் பொய்யுங்குது. கருத்துக்களை பதிவு விடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.